அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வெண்பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் பச்சை அரிசி, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டு அலசிட்டு ஊற வைக்கணும். இப்போ குக்கரில் தண்ணி ஊற்றி அரிசி பருப்பு போட்டு 3 விசில் விட்டு எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி மிளகு, சீரகம், இஞ்சி, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, முந்திரி போட்டு நல்லா தாளித்து பொங்கலில் ஊற்றி மிக்ஸ் பண்ணால் வெண்பொங்கல் ரெடி. பொங்கல் 2 விசில் அரிசி, பச்சை அரிசி 1 டம்ளரு, பாசிப்பயிறு, அது கூட சைடிஷாக சாம்பாரும் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிடுங்க. 3 விசில் வேக வச்சு டொமேட்டோ சட்னி, அப்புறம் எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தேங்காய் சட்னி சாம்பார் மட்டும் சாப்பிட சொல்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னா இஞ்சி, வடை கூட வச்சுக்கலாம். இப்படி எல்லாம் போட்டு தாளித்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்சது எது வடை தான். காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தக்காளி சட்னி வேணும் செய்யுங்க. டெஸ்ட் பண்ண சொல்ல போகிறேன்னு சொல்லலாம். இப்போ இம்ரான் ட்ரை பண்ண போகிறேன். அவன் எப்படி இருக்கான்னு தான் கேளுங்க. சின்ன வயசுல நான் இது பொங்கல் பார்க்கவே நல்லா இருக்கு. சின்ன வயசுல சாப்பிட்டு பார்க்கலாம். இது சூப்பரா இருக்கு. இது சூப்பரா இருக்கு கைஸ். நீங்களும் செஞ்சு பாருங்க.